ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படிம்மா பிடிச்சிங்க? அந்த அம்மா சொல்லியிருக்கு, யார் குடும்ப தலைவி, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபா எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கின மேலே அப்போ பிடிச்சாகும். அதில் கூட ஒரு கிளவி சொல்லிருக்கு, டிவி பெட்டியை தூக்குற மாதிரியே காட்டுறாங்க பாரு அப்படின்னு. போன வாரம் தான் பூப்படைந்தவள் போல் புதுப்பொலிவுடன் காட்சி தருகிறாய். உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்றுதான் என் நாவில் கூட நரம்புகள் இல்லையோ. எல்லாம் வல்ல தாய் தமிழை வணங்கி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும். மெதுவா பேசுமா, நீங்க பேசுற விதத்தில் எனக்கே கேட்க முடியல. அம்மா சிங்கப்பெண்ணாக அமர்ந்திருக்கும் அம்மா அவர்களுக்கும் போச்சு, ஞாபகப்படுத்தி விட்டீங்களா? இருக்கிற ஆளு எந்திரிச்சு போயிட போகுது. 8 மணிக்கு நாடகம் போட்டு பாக்கி அப்படின்னு. இல்லைங்க, நீங்க நேரில் இருக்கிறதுனால யாரும் போக மாட்டாங்க. அனைவரையும் வணங்கி ரொம்ப அழகா ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சிதம்பரத்தில் ஞானப்பால் குடிக்கிறதுக்காக ஒரு குழந்தை அழுதுச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காரு, பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா. சிதம்பரத்துல ஒரு பிள்ளை எழுதது, சீர்காழியில் ஒரு பிள்ளை எழுதது, பார்வதி தேவி வந்து ஞானப்பாலை கொடுத்தாள். மதுரையில் ஒரு பிள்ளை தமிழ் பசிக்காக அழுதது, மீனாட்சி தேவி ஓடி வந்து தமிழ்பாலை கொடுத்தவர் தான் எங்கள் ஞானசம்பந்தன் ஐயா என்று சொன்னால் அவரையும் வணங்கி இந்த வேலூர் மாவட்டம் சிப்பாய் கழகம் சுதந்திர போராட்டத்திற்கு மிக பெயர் போன நாம் சுதந்திரத்திற்காக முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிப்பாய் கழகம் நடந்த மாவட்டம். எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஐயா ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் ராணுவத்தில் இருப்பாங்க. ஆனா இந்த வேலூர் மாவட்டத்தில் கம்மவான் பேட்டை என்கின்ற ஊரே இங்க சுதந்திரத்திற்காக நம் நாட்டிற்காக எல்லையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வீட்டுக்கு ஒரு ஆள் ராணுவத்தில் இருக்காங்க. இதை தாண்டி சோழ நாடு சோறுடைத்து, பாண்டி நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து, சான்றோர்களை அதிகம் கொண்ட நாடு இந்த வேலூர் மாவட்டம்னு சொன்னா இன்னும் கூடுதலான செய்தி. தலைப்பு: இலக்கியங்கள் காலத்தை வென்று பெரிதும் நிற்பதற்கு காரணம் படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் காங்கேய நல்லூரிலே பிறந்து 64வது நாயன்மாராக வீற்று கொண்டிருக்கக்கூடிய வாரியார் பிறந்த மண்ணில் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்த காரணத்தினால் தான் அவர் இன்றைக்கு கோவிலிலே நாயன்மாராக அமர்ந்திருக்கிறார்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, வரதராசனார் பிறந்த ஒரு பக்கத்துல தானங்க மூவா எழுத்து உலகினுடைய சிகரமாக திகழ்ந்தவர் அவர் தான். அவ்வளவு அழகான அந்த படிப்பாளி பிறந்த மண்ணில் நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதிரணியிலிருந்து எங்க அண்ணன் வந்து பேசினாரு. என்ன பேச்சு! நாங்க இல்லைன்னா நீங்க வந்து படிச்சிருப்பீங்களா? அதனை கேட்டார் பாருங்க. வள்ளுவர் ஒரு குறளை எழுதியிருக்கிறார், தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதே வள்ளுவர் இன்னொரு குறள் எழுதியிருக்காருன்னா, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொன்னா எல்லா தந்தையும் மகனை அவையத்து முந்தி இருக்க செய்யறதில்ல. ஆனா சிறந்த தந்தை இவர்தான் சில பிள்ளைகள் முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் படிப்பாளிகள். யாருடைய புத்தகம் இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டும்ங்கிற முடிவை எடுக்கிறது படிப்பாளிங்க ஐயா. அடுத்து சொன்னாரு, வாழ்க்கையே தொலைக்கிறோம் நாங்க, வாழ்க்கையே தொலைச்சி எழுதுறவன் தான் படைப்பாளின்னாரு. பாரதி தன் வாழ்க்கையை தொலைத்து கவிதைகளை எழுதினான். அவனால் இந்த உலகில தன்னுடைய கவிதைகளை கொண்டு சேர்க்க முடியுமான்னு தெரியாது, கனவாக இருந்தது. பாரதியின் கனவை நனவாக்கியது எங்களை போன்ற படிப்பாளிகள்னு சொன்னா. என்னங்க ஐயா பேசிட்டு இருக்கிறீங்க? நாங்க விருதுக்காக எழுதுறோம், விருதுக்காக நீங்க எழுதல. நீங்கள் எழுதிய நூல்களை விருதுக்கு தகுதியுடையவராக மாற்றுவது எங்களை போன்ற படிப்பாளிகள். என்ன நீங்க படிப்பாளிகள் எல்லாரும் படிச்சாதான் அது நல்ல புத்தகம். நீங்களே உங்க வீட்டு பீரோக்களை பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, டெல்லியில இருந்து வந்து கேட்பாங்களா அந்த புத்தகத்தை வெளியிடுங்க அப்படின்னு. கம்பனை போல் வள்ளுவன் போல் பாரதி சொன்னான்னு சொன்னா, கம்பனையும் வள்ளுவனையும் பாரதி படிச்சிருக்காரு. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வால்மீகி என்கின்ற நூலை படித்த மூல நூலை படித்ததனால் தான் இங்கே கம்பன் கம்பராமாயணத்தை எழுதியதான்னு சொன்னா, ஒரு படிப்பாளியால் தான் ஒரு படைப்பாளியாக மாற முடியும். நடுவர் அவர்களே, ஜியு போப் அவரு கல்லறையில ஐயா போய் பார்த்துட்டு அது ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு.
நிச்சயமாக நேரம் இருக்கும்போது அந்த பதிவை பாருங்க. ஜியு போப்பு இங்கே வந்து தமிழ் மாணவனாக சென்றிருக்கிறார். அவர் கல்லறையில் என்ன தெரியுமா எழுத சொல்லல, பல நூல்களை மொழிபெயர்த்தார், எழுத சொல்லியிருக்கலாமே. இங்கே ஒரு தமிழ் படைப்பாளி உறங்குகிறேன்னு எழுத சொல்லியிருக்கலாம். ஆனா ஜியு போப்பு அதை சொல்லல, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுத சொன்னாருன்னு சொன்னா, மாணவன் தான் எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? கற்றதனால் ஆய பயன் என்கொள், படிச்சா என்ன? வள்ளுவர் கேட்டார், அவ்வை பதில் சொல்றான், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னா அதுதான் படிப்பாளி. நடுவர் அவர்களே, அடுத்து சொன்னார் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் எங்கன்னா இருந்து படிச்சாரு? 30 ஆண்டு காலம் ஒரு நூலகத்தில் தன் வாழ்க்கையை தொலைத்து எந்தெந்த நூலை படிச்சு இந்த மூலதனங்கிற நூலை எழுதினார்னு சொன்ன அவர் ஒரு மிகச்சிறந்த படிப்பாளி. கார்ல் மார்க்ஸும் ஜென்னியும் கல்யாணம் முடிச்சுட்டு தேன் நிலவுக்கு போனாங்க. தேன் நிலவுக்கு போறவங்க கார்ல் மார்க்ஸ் ஒரு பெட்டி நிறைய புத்தகத்தை எடுத்துட்டு போனாராம். ஒரு பெட்டி நிறைய புத்தகத்தை எடுத்துட்டு போனோன்னு ஜென்னி சொன்னாங்களாம், சேர்ந்தே படிக்கலாம் வாங்க, சேர்ந்தே படிக்கலாம் வாங்கன்னு சொன்னா ஒரு ஆகச்சிறந்த படிப்பாளியாக இருந்த கார்ல் மார்க்ஸால் தான் மூலதனம் என்கின்ற ஒரு உயரிய நூலை கொடுக்க முடியுதுன்னு சொன்னா. நடுவர் அவர்களே, ஊவேசா எல்லாரும் பேசினாங்க. 19/2/1855 ஊவேசாவுடைய பிறந்த தினம். எங்க ஐயா பிறந்தது, நடுவர் ஐயா பிறந்தது 1955. தேதியெல்லாம் சொல்லப்படாது, 100 வருஷம் தான் டிஃபரெண்ட். ஐயாவே அதை சொல்லி இருப்பாரு ரொம்ப அழகா. வருஷம் தான் சொல்லப்படாது, இப்ப வயசு தெரிஞ்சு வச்சுல என்ன பேசுறீங்க? மாத்தி சொல்லிட்டேன்னா ஆமா, நான் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதா இருக்க. நானும் 19 தாங்க, அக்டோபர் 19. அதை சொல்லி நிப்பாட்டுவாங்களா? மாத்தி சினிமால வேற நடிச்சுட்டு இருக்கேன், வயசு தெரிஞ்சு போவாதா? அடுத்த மேடையில சொல்லிடுறேன். 55ன்னா என்னன்னு கணக்கு போட்டுங்க, அப்புறமேல் பாத்துக்கலாம். ஊவேசா உங்களை தாமா கூப்பிட்டு 100 ரூபா என் வயசை சொல்றதுக்கு ஆதார் கார்டை கொடுத்துட்டு போடுது அம்மா. இங்கே அழகாக இந்த அரசு விழா எடுத்துக்கிட்டு இருக்கு. நிறைவா இந்த செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். அரசு விழா எடுத்துட்டு இருக்கு, எல்லா மாவட்டங்களையும் புத்தக திருவிழா. ஆகச்சிறந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்னு பேசுனீங்கல்ல, திருவள்ளுவரை பத்தி. எல்லா பேருந்துகளிலும் திருக்குறள் இடம்பெற வேண்டும் என்று ஏன் கலைஞர் சொன்னார்னா, அந்த திருக்குறளை படித்த காரணத்தினால் இது எல்லா மக்களுக்கும் மாணவர்களுக்கும் போய் சேரணுங்கிறதுனால அவர் சொன்னாரு. ஒரு படைப்பை அவரால் உருவாக்க முடிகிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே, படிக்கிறவர்களால் மட்டும்தான் படைப்புகளை உருவாக்க முடியும். நிச்சயமாக படைப்புகள் காலம் கடந்து நிற்பதற்கு படைப்பாளிகளை காட்டிலும் படிப்பாளிகளே காரணம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தேனிலவுக்கு போறப்ப புத்தகத்தோடு போன ஒரு தம்பதியை சொன்னாங்க பாருங்க. அந்த அம்மா வழக்கமாக சாதாரண ஆளாக இருந்தா அப்பவே டைவர்ஸ் பண்றதுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் சேர்ந்து படிப்போம், அதானே, அதுக்காகத்தானே அந்த அம்மா அவர் கல்யாணம் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய நண்பர் ஃப்ரெடரிக் எங்கல்ஸ், அந்த எங்கல்ஸ் மட்டும் இல்லைன்னா இவருடைய நூல்கள் வெளியே வந்திருக்காருங்க. அவர் பிரபு வம்சத்தை சேர்ந்தவர், கோடீஸ்வரன். அவருடைய குடும்பம் அப்படிங்கிற புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாங்க. அதை படித்து பாருங்க, எப்படி குடும்பம் உருவாச்சு. இப்போ ஒரு நிமிஷத்தில் குடும்பம் வேணாம், குட்டி வேணாம், சன்னியாசியை போவேன் இவன்னு கத்துறோம். ஒரு குடும்பம் உருவானது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எப்படி படிக்கணும், இதை பூரா படித்தார் எங்கல்ஸ். அதனால தான் பதிப்பிக்காருக்கு அவர் தான் எல்லா பொறுப்பும் எடுத்துக்கிட்டார். அருமையாக சொன்னாங்க. இப்படியான படிப்பாளிகள் இருக்க போய் தான் உலகம் இன்றைக்கும் அந்த இலக்கியங்களை கொண்டாடுகின்றன. அருமையாக பேசியிருக்காங்க. பெண்ணு பேசுனா பெண்ணு தான் பதில் சொல்லணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குழாயெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் அந்த தெருக்குழாயெல்லாம் போன பிறகு சண்டையே பார்க்க முடியல போங்க. ஒரு அற்புத போர்க்கலை நின்று போச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெருக்குழா இருக்கும். அடே அப்பா, 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், 1ஆம் பாணிப்பட்டு போர், அதெல்லாம் சும்மா ஒட்டியாந்து ஒரு எத்துங்க. இந்த பானையை தூக்கி போட்டு உடைக்கும், அம்புட்டும் நடக்கும். 3 தலைமுறையை சொல்லி வைவாங்க.
குறிப்பெடுத்துக்கிட்டு அப்படி போடு அப்படி போடு அப்படின்னு சொல்லி. அப்படியான ஒரு செய்தியை சொல்லணும்னா அவங்க பேசுனதுக்கு அதே போல பேசி பாடி மறுக்க வேண்டும், செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் யார் தகுதியானவர்கள்? பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இல்லை இல்லை படைப்பாளிகள் தான் என்று பேச வருகிறார். அவங்க பேசி முடிக்கவும் நான் தீர்ப்பு சொன்னோடனே நம்மெல்லாம் வீட்டுக்கு போயிடுறோம். சரிங்களா? என்னை விட்டு போயிடாங்க எல்லாரும். அதுக்கு தான் எம்பெருமான் முருகனின் திருத்தாள்களை பணிந்து குடத்திலிட்ட விளக்காய் இருக்கும் எங்கள் திறமைகளை எல்லாம் கோபுரம் ஏற்றி குன்றேற்றி எங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நடுவ பெருந்தகை அவர்களை வணங்கி, மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர் அனைவரையும் வணங்கி, சக பேச்சாளர்களை வணங்கி மகிழ்கிறேன். சிறப்பாக எங்கள் அணிக்காக வந்து பேசிய என்னுடைய சகோதரிக்கு ஒரு சிறப்பு நன்றி. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளின்னு நமக்கு தெரியும். முத்தாய்ப்பாக அவருடைய ஒரு அழகான ஒரு பாடலையும் சொல்லி எங்கள் அணி சார்பில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிக்கும் நன்றியை சொல்லி துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இந்த நிறைவாக பேசுற ஒரு பேச்சாளருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நம்ம வச்சிருக்கிற பாயிண்ட் எல்லாருமே பேசிடுறாங்க, நீங்களும் பேசிடுறீங்க நடுவர் அவர்களே. நடுவுல பேசிடுறீங்க. வேற பாயிண்ட் புதுசா தேட வேண்டியதா? நடுவர் அவர்களே, ஒரு படைப்பாளி அவருடைய பெருமையை பத்தி தான் நான் பேச வந்திருக்கிறேன். படைப்பாளிங்கிறவர் விருதுக்காக அப்படின்றதெல்லாம் பேசுறீங்க. உண்மையிலே அடிப்படையா ஒரு அங்கீகாரத்தை கூட எந்த ஒரு படைப்பாளியுமே எதிர்பார்ப்பதே கிடையாது. அப்படி அங்கீகாரம், குறைந்தபட்ச அங்கீகாரம், நம்ம நூலை எல்லாரும் படிக்கணும், நம்ம பாராட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, திருவள்ளுவர் இன்றைக்கு நம்ம கொண்டாடக்கூடிய திருக்குறளை எழுதிய மகான் தன்னுடைய பெயரை பதிவு செய்து விட்டு போயிருப்பார். தொல்காப்பியர் தன்னுடைய பெயரை பதிவு செய்து விட்டு போயிருப்பார். அவங்க யாருமே தன்னுடைய பெயர் இதுன்னு பதிவு செய்யவே இல்லை நடுவர் அவர்களே. பக்தி இலக்கிய காலம் வரும்போது தங்கள் பெயர் கொண்ட அந்த மகான் திருஞான சம்பந்தர் பெருமான் தான் முதலாக பக்தி இலக்கிய காலத்துல தன்னுடைய பெயரை பதிவு செய்யறாரு இல்லையா? இப்ப கவனிச்சுங்க, திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவரா? தெரியாதுங்க, ஞாபகம். திருங்கிறது அடைமொழி, வள்ளுவங்கிறது அவர் பிறந்த குலம், தொல்காப்பியங்கிறது காப்பிய குடி, இரு விகுதி சேர்த்துக்கிட்டோம். அவர் பேரா இல்லை. அவங்க நினைச்சாங்க எங்க பேரெல்லாம் வேண்டாயா, நாங்க எழுதுன நூல் இருந்தா போதும்யா, அதுதான் அவங்களுடைய முக்கியம். இன்றைக்கு நம்ம அகம் புறம்னு பிரித்து கொண்டாடக்கூடிய பல நூல்கள்ல எழுதினவங்க யாருன்னே தெரியாதுங்கய்யா. ஒரு அழகான ஒரு செய்யுள் இருக்கு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு ஒரு அழகான குறுந்தொகை செய்யுள். இதுல என்னன்னா, உன்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் எப்படின்னு தெரியல, நம்முடைய தந்தைமார்களுக்கு என்ன எந்த விதத்திலையும் அவங்க உறவினர் இல்லை. ஆனா நம்ம அன்பு எப்படி இருக்கிறது, நம்ம காதல் ஒரு செம்மண்ல நீர் விழுந்து பாயும் போது அது எப்படி கலக்கிறதோ அந்த மாதிரி நம்ம நெஞ்சம் கலந்து விட்டதே அப்படின்னு ஒரு தலைவன் பாடுறான். இந்த பாடல் எழுதியவரை இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு தெரியல. அவரை செம்புல பெயல் நீரார் அப்படின்னு நம்ம சொல்றோம் நடுவர் அவர்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம குறிப்பிடுறோம். இந்த பாடலை அப்படியே நம்ம இன்றைய இருக்கக்கூடிய படைப்பாளிகள் வாலி ஆகட்டும், கவிப்பேரரசு வைரமுத்தாகட்டும், அவங்க தங்க பாடல்கள்ல அழகா பயன்படுத்துறாங்க. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா, தேன்மலை தேக்குக்கு நீதான் உண்டும் தோள்களில் இடம் பெறலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா, நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நாம், முன்பேவா என் நந்தேவா பூவாய் பூப்போமா. அப்படி ஒரு நல்ல ரசிகர் வந்துட்டாரு. நீரும் செம்புல பெயல் சேரும் கலந்தது போல நம்ம கலக்கிறோம்னு குறுந்தொகையில சொன்னதை அப்படியே அந்த தலைமுறை மாற்றி இன்றைய சுவைக்கேற்ப சமைத்து கொண்டே இருக்கிறார்கள் படைப்பாளிகள். இன்னும் ஒரு படி மேல போய் கவிப்பேரரசு அவர்கள் இதே வரியை இன்னொரு பாடல்ல அழகா பயன்படுத்துறாரு. யாயும் ஞாயும் யாராகியரோ நெஞ்சு நேர்ந்ததென்ன, யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன, ஒரே ஒரு தீண்டை செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, இலை
இருக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிடை நில்லாய், செங்கனூரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றே திங்களன் நிலவில் நெற்றித்தரள நீர் வடிய குற்றப் பொய்கையாடியவள் நீயா. இப்படி பாருங்க எவ்வளவு அப்படியே ஒரு படைப்பாளியான பாட்டுங்க. என்னன்னா இந்த படம் ஓடாதனால நமக்கு தெரியல. இருவர்னு ஒரு படம், இத்தனைக்கு ஐஸ்வர்யா எவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்படி இருந்துமே என்ன ஆகி போச்சு, அது அந்த நேரத்தில் அந்த படம் ஓடலைன்னா எப்படி பாட்டுன்னு நிற்காது. அது ஒரு கஷ்டம். இந்த பாடலுக்குள்ள புறநானூறு இருக்கு. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் அப்படிங்கிற பாடல் பாரிமகளிருடைய பாட்டு. குறுந்தொகை இருக்கு. யாயும் யாயும் யாராகிறோம். இப்ப நான் மேற்கோள் காட்டிய பாடல் மேகலை அப்படின்னு ஒரு அணிகலன், நம்ம ஐம்பெருங்காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அணிகலனையும் குறிப்பிடுறாங்க. இப்படி படைப்பாளிகள் ஆக சிறந்த படைப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பதனால் தானே இந்த உலகம் உயிகிறது. நாம இவ்வளவு மகிழ்வோட இருக்கோம். சொல்லுங்க, அவர்களை போய் நம்ம அப்படி ஒதுக்கிவிட முடியுமா? நாங்க படிக்கிறதுனாலதான் நீங்க சிறப்படைகிறீங்க நம்ம சொல்லலாமா? இது தகுமா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. மகாகவி பாரதியார், அவரை பத்தி பேசாம நம்ம கடந்து போகவே முடியாது. வறுமையும் புலமையும் அவருக்கு உடன் பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல. ஆனாலும் கூட அவர் மனம் தமிழோட வளர்ச்சிக்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் தான் சிந்தித்துக் கொண்டே இருந்தது. நடுவர்களே, எந்த ஒரு படைப்பாளியும் அவ்வளவு திறமை இருக்குல்ல அவங்களுக்கு, அப்படி ஒரு படைப்பை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேறு வேலைக்கு அவங்களுக்கு போக தெரியாத நடுவர்களே. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தா அவங்களுக்கு பொருள் கிடைக்கும்ல. ஆனா அவங்க அப்படி இல்லை. என்னுடைய ஆத்ம திருப்தின்றதை தாண்டி நம்ம தமிழ் மக்கள் பயன்பெறணும், நம்ம நாடு பயன்பெறணும் என்பதற்காகவே வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் படைப்பாளிகள். அப்ப கூட பாரதியார் தன்னுடைய பாடல்ல சொல்றாரு, வல்லமை தாராயோ அப்படின்னு சக்தியை பார்த்து கேட்டுட்டு அடுத்த வரியில இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு சொன்னாரே தவிர தனக்காக அவர் ஒருபோதும் கேட்கவில்லை. நடுவர்களே, எப்பவும் பராசக்திட்ட புலம்பிக் கொண்டே இருப்பாராம். இப்படி பால்காரனோட பாக்கி, இப்படி கடன்லாம் இருந்தா நான் எப்படி எழுதுவேன், எப்படி நான் என் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று எப்போது பார்த்தாலும் சமூக சிந்தனை மட்டுமே தான் ஒரு படைப்பாளிக்கு இருக்கும். நடுவர்களே, இதை நாம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி காதல் எவ்வளவு அழகான உணர்வு, எவ்வளவு அகநானூற்றில் எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு அழகு இல்லையா காதல் என்பது. இப்படி நாங்கள் ஒரு முறை கல்லூரி படிக்கும்போது என்னோட படிக்கக்கூடிய 2 மாணவர்கள், 2 பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். ஒரு தோழன் ஒரு தோழி இருந்தாங்க. ரொம்ப நாளாக இந்த தோழனுக்கு அந்த தோழிக்கிட்ட தன்னுடைய காதலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அவகிட்ட என்னென்னமோ பாடலெல்லாம் போட்டு காமிச்சாரு. மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதா, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதா, இப்படி நானதில்லை புத்தி மாறி போனதில்லை, முன்ன பின்ன நேர்ந்ததில்லை, மூக்கு நுனி வேர்த்ததில்லை, கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபட கூனெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, எச கேட்டாயோ. அடியாத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி ஒரு அல வந்து மனசுல அடிக்குது அதுதானா. இப்படி நிறைய பாடல்களை யாராவது வெளியே கேட்டா பட்டிமன்றம் முடிஞ்சு பாட்டு கச்சேரி போட்டா இப்படி ஒடியார போறாங்க. அருமா அருமா. பாடுவாங்களா 2 பேரும் பிபி வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய. போர்க்காலத்தில் அவள் புடாங்க சாப்பிட்டாள் அப்படின்னு சொல்லி. ஆமா, இந்த பாட்டு தான் நம்முடைய பாரதிராஜா அவர்களுக்கு முன்னாடி பாடியிருக்காங்க. அவர் அப்படியே தாளம் போட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு அப்படியே அவர் அங்கனையா உட்காந்துருப்பாரு, இல்லை அந்த எடுத்த படத்துக்கு போயிருப்பாரு அப்படியே. இப்படி என்னோட நண்பன் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் போட்டு தன்னுடைய காதலை தெரிவிக்க எப்படி எப்படியோ முயற்சி பண்ணா. நடுவர்களே, ஒண்ணுமே கதை ஆகலை. கடைசியா என்ன பண்ண, ஒரு நாள் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இதே மாதிரி படைப்பாளிகளை பற்றின ஒரு பேச்சு வந்துச்சு. அப்ப அந்த தோழி அந்த நண்பன் கிட்ட கேட்டா, ஏண்டா இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த படைப்பாளி யாரு, நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. நானும் ஒவ்வொருத்தரையா சொல்றேன். தொல்காப்பியர், திருவள்ளுவர் மாத்தி மாத்தி சொன்னப்போ அவன் ரொம்ப எளிமையா ஒரு பதில் சொன்னான். அவளை பார்த்து, இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த படைப்பாளி உங்க அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க.
அத்தனை பாடல்கள்ல மயங்காத அவருடைய மனம் இந்த ஒரு சொல்ல மயங்கி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நடுவர் அவர்களை. உடனே அவங்க இப்படி எவ்வளவு ஒரு ஒரு வார்த்தை, அந்த ஜாலம், ஒரு படைப்பாளியுடைய அந்த திறன். அவர் ஒரு கவிஞராகவும் இருக்கிறார் இன்னைக்கு. அதனால அவங்க வாழ்க்கை ரசனை மிக்கதாக போயிட்டு இருக்கு. ஒரு படைப்பாளியோட வீடு எப்பயுமே ரசனை மிக்கதாக இருக்கும் தெரியுமா? அதுலேயும் அதை ரசிக்கக்கூடிய ஒரு மனைவி அமைந்து விட்டால் அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு நடுவர் அவர்களே? ரசனை மிக்க ஒரு காதலியோ மனைவியோ இருந்தால் ஒரு படைப்பாளிக்கு அதை விட பெருமை இருக்கவே முடியாது. சமீபத்தில் மகாகவிதை வெளியீட்டுக்கு சென்றிருந்தேன் இல்லையா? இப்போ வைரமுத்து அவர்கள் நிறைய பாடல் எழுதியிருக்கிறாங்க, 7 தேசிய விருதுகள் இருந்தும் இப்போ மகாகவிதை அப்படிங்கிற ஒரு படைப்பை படைப்பதற்கான காரணம் என்ன? நம்ம மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், நம்ம சமூகம் சார்ந்து நம்முடைய அந்த 5 பூதங்களையும் நம்ம காப்பாற்றணும், நம்ம மண்ணின் மகத்துவத்தை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான். அதிலிருந்து ஒரே ஒரு கவிதையை மட்டும் கூறி என்னுடைய வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். அதில் அவர் சொல்றாரு, ஒரு கார் தயாரிப்பதற்கு 4 லட்சம் லிட்டர் நன்னீர் பயன்படுத்தப்படுகிறதாம். ஒரு காரை தயாரிப்பதற்கு 4 லட்சம் லிட்டர் நன்னீர் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கோப்பை காஃபி பொடி இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்கு 140 லிட்டர் தண்ணீர் செலவாகிறதா நடுவர்கள். இதை படிக்கும் போது அதிர்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் ஒரு படைப்பாளி தானே நமக்கு எடுத்து சொல்ல முடியும். அப்போ அவர் சொல்றாரு, அப்போ கார் ஓட்டிக்கொண்டே காஃபி குடித்து செல்லக்கூடிய ஒரு கணவான் கிட்டத்தட்ட 4,140,000 லிட்டர் தண்ணீரில் நீந்தி கொண்டே செல்கிறான் அப்படின்னு எழுதுறாரு. இப்படி ஒரு படைப்பாளி தான் இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்க முடியும், நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்ல முடியும். படிப்பாளிகள் தன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக வேணால் படிப்பை வைத்திருக்கலாம், ஆனால் படைப்பாளி என்பவன் தன் வாழ்க்கையாகவே தன்னுடைய படைப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறான், படைத்து கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமையல் இல்லையேல் உண்பவர் இல்லை, மழை இல்லையேல் மண்ணின் மடியில் நீர் இல்லை, படைப்பாளி இல்லையேல் படிப்பாளி இல்லை நடுவர் அவர்களே. ஆகவே இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க பெரிதும் காரணம் என்றைக்கும் எப்போதும் படைப்பாளியே 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 என்று அறுதியிட்டு கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். உண்மையிலே இந்த தலைப்பெல்லாம் எதுக்கு இங்கே கொடுக்குறோம்னா, இதுக்கு ஒரு திரைப்பட பாடலோ அல்லது ஒரு சமூக தலைப்போ, கணவனா மனைவியா உலகத்தில் மறைக்கவே முடியாத தலைப்பு போட்டுடலாங்க. அது இல்லை, இதுதான் டிவியில் பார்க்குறோம்ல. என்ன சொல்ல, டிவி பார்த்து பார்த்து என்ன ஆகி போச்சு தெரியுமா? ஒரு மனைவியை கணவன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனான் டாக்டர்கிட்ட. என்ன அப்படின்னு கேட்டார். அவர் நம்ம விடாமல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கு, இது ஒன்றும் நோய் இல்லையே அப்படின்னு இருக்கார் டாக்டர். கரண்டு போனாலும் மெழுகுவத்தியை பொருத்தி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது, முத்திருச்சுன்னு அர்த்தம். இதை புருஷனுக்கு சொல்லலாம். கிரிக்கெட் விளையாடுறப்ப, கிரிக்கெட் போட்டி நடக்குதுன்னு வைங்க, IPL, பெட்டியை தூக்கிட்டு போடுவாங்க, கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, சூப்பர் அப்படி சொல்லி. எல்லாருக்கும் எல்லா கிறுக்கு இருக்குது. ரொம்ப அழகாக பேசினாங்க, அருமையாக பாடினாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு, 1000 அலுவல்களுக்கு நடுவிலே இங்கே தமிழுக்காகவும் எங்களுக்காகவும் வந்து அமர்ந்திருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி, அரசு துறையை சார்ந்தவர்கள், நூலகத்துறையை சார்ந்தவர்கள் என்ன பல பேட்டியில் கேட்பாங்க, நீங்கள் பேராசிரியர் ஆகலைன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? நான் நூலகத்துறைக்குத்தான் போயிருப்பேன்னு நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? எல்லா புத்தகத்தையும் ஓசியாக படிக்கலாம். ஏடா வேலை உட்காந்து படிச்சுட்டு இருக்க, ஏய் படிக்கிறதே வேலை ஞாபகா. அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன். ஒரு தடவை நான் வந்து சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். பேசத்தேன், ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ கூட காலையில் நண்பர் பிருந்தா சார் ஃபோனில் எங்கே இருக்கீங்கன்னாரு. வேலூரா அப்படின்னு. வேலூர்னா என்ன, எங்கே போவாங்க? அது பத்தாதுக்கு நான் நேற்று பாளையங்கோட்டையில் இருந்தேன்னு சொல்லிவிட்டேன். அங்கே புத்தக திருவிழா, அதை முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். ஒரு தடவை அங்கே ஆகஸ்ட் 15 என்னை கூப்பிட்டுருந்தாங்க, பேச போயிருந்தேன். பட்டிமன்றம். ஆச்சரியம் எழுதுறீங்களா, அந்த சிறைவாசிகள் அணியில் பேசுகிறாங்க, நான் நடுவர். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்களை காட்டிலும் நல்லா பேசினாங்க. சொன்ன ஒரு பேருக்கு. நீங்கள் என்ன போய் பார்க்க போகிறீங்களா? இல்லை இதில் அப்படி பேசி நான் அதில் பணமாக படிப்பா தலைப்பு, படிப்பை பற்றி பேசுகிறேங்க. முடிச்சுட்டு வந்துட்டேன்.
ஒரு 1.5 மாதம் கழித்து ஒரு தொலைக்காட்சியிலையும் ஒரு பத்திரிக்கையிலையும் ஒரு செய்தி வருது. அதில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கள் ஊரில் நடந்த சின்ன கலவரத்தில் நான் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன். அந்த நேரம் பேராசிரியர் ஞானசம்பந்தன் வந்து பட்டிமன்றம் போட்டார். படிப்பை பற்றி சொன்னார், நூலகத்தை பற்றி சொன்னார். நான் சில மாதங்களில் விடுதலையாகி வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் ஊரில் எங்கள் பெரிய வீட்டினுடைய திண்ணையை ஒரு பக்கம் இடிச்சிட்டு ஒரு நூலகத்தை கட்டி அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் படிப்பதற்கு புத்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறேன்னு எனக்கு கடிதம் எழுதினாருங்க. நான் பதிலுக்கு எழுதினேன், அந்த நூலகத்துக்கு புத்தகம் வேண்டுமானாலும் வாங்கி தருகிறேன், அல்லது மின்விசிறி ஃபேன் வேணாலும் வாங்கி தர்றேன் நான் சொன்னேங்க. அவர் உடனே சொன்னார், நானே உங்களுக்கு ஃபேன் தானுங்கய்யா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றனன்னு சொல்கிறோம். ஒரு சிறைச்சாலையில் இருந்தவர் ஒரு நூலகத்தை திறந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இது எங்கே போய் பார்ப்போம்? இதுதான் ரொம்ப நமக்கு சிறப்பான ஒரு விஷயம். இந்த சோபா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ற சோபா போல் இருக்கு. இல்லை அப்பாடி, நானும் அப்போ இன்னொரு வரைக்கும் அந்த பள்ளத்தில் உட்காந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. இந்த முடிக்க போகிறப்ப அப்படி கிளைமாக்ஸ் வந்துடணும்ல, அதுக்காக எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி. தொடங்கிய போது இருந்த அந்த பெருமக்கள் அத்தனை பேரும் நிறைவு வரை உட்கார்ந்துருக்குறீங்க. உண்மையிலேயே வேலூர் புத்தக திருவிழா வெற்றிகரமாக நிகழ்கிறது என்பதை யாரும் சொல்ல வேண்டாங்க. இந்த பார்த்தாலே போதும். நாங்கள் பார்த்துட்டு நான் போய் சொல்லுவேன். நேற்று பேசுகிற போது அப்படி உட்கார்ந்து கேட்டாங்க, அப்படி நின்று கேட்டாங்க, அப்படி நம்ம அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவேன். இவ்வளவு நல்லா நீங்கள் கேட்க காரணம் யார்? நாங்கள் நல்லா பேசுனதா? இல்லைங்க, நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டீங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா கேட்டதுனால நாங்கள் நல்லா பேசினோம். நீங்கள் நல்லா கேட்கலன்னா நல்லா பேச முடியுமா? ஆடு கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, பேச்சு வராதுங்க. ஒரு ஊருக்கு போயிருந்தோம், மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், 3000 பேர் கூட்டம், அப்படியே குப்புறப்பட தூங்குறாங்க. ஏன் தெரியுமா? 39 நாள் நாடகம், 40வது நாள் எங்கள் பட்டிமன்றம். வள்ளி திருமணம், பவளக்கொடி எங்கள் ஊர் பக்கம் போடுறது, பொன்னர் சங்கர், என்னென்ன வேணுமோ ஹரிச்சந்திர மயானகம், அம்புட்டு நாடகத்தையும் பார்த்துட்டு எங்கள் கூடத்தில் வந்து தூங்குறாங்க. அதில் நம்ம வந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னு பாடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எந்திரிச்சு பார்த்துவீங்க, இன்னும் போறோடாய் அப்படிங்கிறா. பேச வருமா? கல்யாண வீட்டில் பேச கூடுவாங்க எங்களை. அது ஒரு தற்கொலை முயற்சி. எவன் பேச்சு எவனும் கேட்க மாட்டான், அங்கே பேசணும். நான் ஒரு கல்யாண வீட்டில் பேச போயிருந்தேங்க திருச்சியில். 3000 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் பேச போனேன், உட்காந்துருந்தேன். அதனால் இனிமேல் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இன்னொரு கோஷ்டி வந்துட்டாங்க, கல்யாணத்தில் பேசணும். அங்கே யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, வாங்கன்னு கூப்பிட்டு போய் இதே தாங்க நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சா, என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க. எங்கேயாவது போடியம் இருக்குது, அங்கே ஹேண்ட் மைக்கை கையில் கொடுத்து, பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தாங்க சொன்னேன். 300 பேர் மேடைக்கு ஒடியாந்து பொண்ணு மாப்பிள்ளை பரிசு கொடுக்கணும்னு என்னைய தள்ளிக்கிட்டே போகிறாங்க. போட மாட்டல, அப்படி இல்லை, இங்கிட்டு விளக்கு, இங்கிட்டு போ. நானும் விடலை, தமிழ் படித்தேன் பாருங்க. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை, ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுறதுக்காக. அதில் கூட்டத்தில் ஒரு கிழவி என்கிட்ட வந்து என்னை இப்படி கூப்பிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா, ஒருத்தருமே இல்லை. எது அந்த மனமான சும்மா தான் கிடக்கான். தனியாக பேசுறது, இங்கே பேசுனேன்னா அங்கே பேசுனேன்னா, ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து பேச மாட்டேன்? கேட்குற இடத்துல தாங்க பேசணும். எங்கே கிடைக்கும் இப்படி கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஆனாலும் இப்போ நான் என்னமா சொன்னேன்னா, இடையில எந்திரிச்சு போனீங்கன்னா ரத்தமாக கக்குவீங்க அப்படி சொன்னேன்னா, நான் என்ன தாயை தாழ்த்துக்கிட்டு இருக்கேன்? இல்லை, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை பேச்சு கட்டி போடணுங்க, அதுதான் பேச்சு.
கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கேட்டோர் மகள வேண்டும். கேளார்னா யாரு? கேட்காதவங்க அர்த்தம் இல்லையா? இன்னொரு அர்த்தம் இருக்கு, பகைவர்னு ஒரு அர்த்தமா. நமக்கு பிடிக்காதவனா இருந்தா கூட அவன் பேச்சு நம்மளை உட்கார வைக்குமா. ஆள் சரியா அப்படியா, ஆனால் பேச்சு நல்லா இருக்குமியா. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கால கட்டி போடுறதாங்க பேச்சு. திருநெல்வேலியில் நாங்கள் தான் போயிருந்தோம். பட்டிமன்றம் தேரடி வீதியில் முடிகிறப்போ மணி 1:30 நைட்டு 1:30 மணிக்கு முடியுது. எல்லோரும் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. ஒரு 80 வயசு பெரியவருங்க கையில் ஒரு மஞ்சப்பையை கொஞ்சம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துருந்தா இப்படி ஆட்டி காமிச்சார். என்னையா அண்ணே, காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்க என்னைய. மணி 1:30, எந்த கடை திறந்திருக்கும்? நான் வேறு தெரு வழியாக போயிருக்கலாம். நான் என்னை அவர் வயிறாரு திட்டுறாருன்னு நினச்சேங்க. அவர் சொல்கிறாரு, காய்கறி நாளைக்கு வாங்கலாமியா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா? இதை இந்த வருஷம் நாங்கள் நின்ற சீர் நெடுமார் அரங்கம்னு சொல்லக்கூடிய அந்த நெல்லையப்பர் கோயில் அரங்கத்தில் பேசுகிறோங்க. பேசுகிறப்ப இதே செய்தியே சொல்கிறேன். ஒரு பெரியவர் 2 வருஷத்துக்கு முதல்ல நான் பேச வந்தப்போ மஞ்சப்பையை இப்படி ஆட்டிக்கிட்டு என்னை சொன்னாருன்னு சொல்கிறேன். கூட்டத்திலேருந்து அந்த அவர் எந்திரிச்சு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாருங்க. அந்த பையை வச்சுருந்தாரு. 83 வயசு ஆகுது. இப்போ 85 வயசாயிருக்கலாம். தமிழ் பேசினா மட்டும் இல்லைங்க, கேட்டாலுமே ஆயுள் கூடுங்க. அதுதான் உண்மை. இதுதான் பேச்சாளர்கள் கேட்பவங்களை உட்கார வைக்கலாம். எங்கே போய் பேச போகிறோம் நாங்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது கோயில் திருவிழாவில் இதை பேச முடியுமா? ஒரு சின்ன கிராமத்துக்கு என்னை பேச கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல. அப்போ டிவியிலலாம் நான் வரல. அவர் கூட்டு போகிறவர் பெரிய தேசபக்தி மிகுந்தர் போல் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து சிகாகோவில் விவேகானந்தர் அதை பற்றி பேசுங்க கேட்பாங்களா? பயங்கரமாக கேட்பாங்க. நீங்கள் வாங்க. அந்த ஊரில் அன்றைக்கி அக்கனி சட்டி எடுத்து ஆடுறாங்க. அதில் கொண்டு போய் கூட்டத்தில் என்னை நிப்பாட்டி மைக்கை கொடுத்து என்னை அறிமுகப்படுத்தவர். எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? நான் பேச வேண்டிய தலைப்பு விவேகானந்தர், என் பேர் ஞானசம்பந்தன். அவர் மைக்கை பிடிச்சி இப்போது விவேகானந்தர் அவர்கள் என்னை காமிச்சு ஞானசம்பந்தரை பற்றி பேசுவார். நான் அவரை கும்பிட்டு, நான் தான் ஞானசம்பந்தன், விவேகானந்தரை பற்றி பேசணும். சும்மா பேசுங்க, எவன் கேட்க போகிறேன். அங்கே பேச ஓடுமா? அதுலேயும் பேசிக்கிட்டு இருக்கேங்க. அதில் ஒரு அம்மா ஒடியாந்து என் பேரனை காண மைக்கில் சொல்லு அப்படிங்குது. அந்த அம்மாட்ட, அம்மா நான் பேச வந்திருக்கேம்மா, அதனால தான் உன்கிட்ட சொல்கிறேன், பேச முடியாத பயிட்ட சொல்ல முடியுமா? அப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறீங்க? முனியாண்டி என்ற 3 வயது சிறுவனை காணவில்லை, ஒட்ட வெட்டப்பட்ட தலை, கட்டம் போட்ட சட்டை, இதெல்லாம் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன். அப்படியே மனப்பாடமாக சொல்லி, நல்ல வேளை அந்த பாட்டி வந்து திருப்பி என்கிட்ட பேரன் கிடச்சிட்டான்னு சொல்லிச்சு. இல்லைன்னா நான் வாழ்நாள் முழுவதும் அந்த காணா போன பயலுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டே அலைய வேண்டியதான். அங்கே பேச முடியுமா? முடியாது. இங்கே தானேங்க பேசலாம். இங்கே தான் நாங்கள் பேசி முடித்த உடனே நாங்கள் சொல்கிற புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஒரு உழவு சந்தைக்கு போனால் கூட காய்கறி வாங்கலைன்னா கூட கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு போகிறோம்ல. புத்தக சந்தைக்கு வந்தால், புத்தக திருவிழாவுக்கு வந்தால் ஏதாவது ஒரு புத்தகத்தை நம்ம வாங்கிட்டு போடுங்க. அதுதான் வேணும். சரி, இப்போ தலைப்பில் இன்னொன்றையும் சொல்லிட்டேன். ஒரு கிராமத்தில் நான் பேசிகிட்டு இருக்கப்ப கீழே உட்காந்த ஒரு அம்மா வெத்தலை வாக்கு அடிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குது. அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் என்ன சொல்ல? நான் சொன்னேன், அம்மா நான் மனசுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிடுவேன். இப்போ காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில ஊர்களில் பாய் படுக்கையோடு வந்துடுவாங்க. வந்து நீட் நிமிந்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பேசணும்.
எங்களுக்கு எல்லாம் சிவப்பு கம்பள வரவேற்புலாம் கிடையாது. பல ஊர்கள் நாங்கள் பார்த்து பயந்து தான் வந்திருக்கோம். சரி, இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இதுதான் கேள்வி. இவர் தான் ஆரம்பித்தார். நீங்கள் தானே ஆரம்பிச்சிய படிப்பாளின்னு ஆரம்பித்தார். படிப்பாளிங்கிறவன் யாருங்கிறதையும் சொன்னார். அவன் முகமற்றவன். அவன் யாருன்னே தெரியாதுங்க. ஆனால் அவன் எங்கே போனாலும் புத்தகம் வாங்குவான். இப்போ எந்த நாட்டுக்கு நான் போயிட்டு வந்தாலும் நான் புத்தகம் வாங்கிட்டு வர்றப்ப 2 புத்தகம் வாங்குவேன். ஒன்று எனக்கு, இன்னொன்று என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்காக வாங்கிட்டு வருவேன். அவரும் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் புத்தகம் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பார். எங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறதும் அதை பகிர்ந்துக்கிறதுமான ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அடே அப்பா. அது மாதிரி ஒரு பார்த்த படத்தை சொன்ன உடனே எப்படி சந்தோஷமாக கேட்டோமோ அது மாதிரி படித்த படிப்பை சொல்கிறப்ப நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுங்க. அதான் சிறப்பு. அவர் சொன்னார் பாருங்க, உவேசா அவர்களை கவர்மெண்ட்டாக நியமிச்சிச்சு போய் ஏடுதேடு அப்படின்னு இல்லையே. கும்பகோணம் எங்கே இருக்குது, திருநெல்வேலி எங்கே இருக்குது, இவர் கிளம்பி வந்த மாதிரி தான் இன்னைக்கு. அங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறாருங்க. எதுக்கு தெரியுமா? 10 பாட்டுன்னு சொல்கிறோம்ல, முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு மலபுதரை காஞ்சி மறுபணிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடத்தொடும் 10. இதுதான் 10 பாட்டு. இதில் ஒரு நூலை காணோம். முல்லை பாட்டுங்கிற நூல் கிடைக்கல. இதை தேடி அந்த மனுஷன் கிளம்புறாரு. அவங்க அப்பா சொன்னாராம், அப்பா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, அது மட்டும் இல்லை விசேஷம் இருக்குது 4 நாளைக்கு, நீ எங்கேயும் போகாத. இல்லைப்பா, இந்த லீவில் போனால் தான் என்னால் தேட முடியும். போகிற வழியில் மாட்டு வண்டி கவுந்து தலைகளா விழுந்துட்டார். இப்போ அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, முல்லைப்பாட்டு வடக்குப்பட்டி ராமசாமி கதை மாதிரி இந்த கவுண்டமணி போவார்ல, ஒவ்வொரு இதாக நடக்கும்ல, இருந்தாலும் நரி ஊழையிட்டு இருக்கு அப்படின்னு போவார்ல, அது மாதிரி ரயிலுக்கு போயிருக்கார். ரயில் பட்டி தீப்பிடிச்சு எரிஞ்சு இவர் ரயிலில் நிப்பாட்டி அடுத்த ரயிலில் மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ கூட திரும்பிடலாமான்னு யோசிச்சார். முல்லைப்பாட்டு திருப்ப போகிறாரு. திருநெல்வேலியில் ஒரு நீதிபதி வீட்டில் போய் தங்கலான்னு போகிறார். அவர் சொல்கிறாரு, தங்குங்க, ஏடு இருக்கு, உங்களுக்கு தர மாட்டேன். ஏன் தெரியுமா? சீவை தாமோதரம் பிள்ளைன்னு ஒருத்தர் உங்களுக்கு முந்தி இருக்கார், இலங்கைக்காரர், கலித்தொகையை முதல்ல பதிப்பிச்சவர். அவர் கேட்டிருக்காரு, அவர் கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்ய, போங்கடா அப்படின்ட்டு கிளம்புவோம். அவர் சொன்னாரா, அதனால் என்னங்க, நான் போய் தேடிக்கிறேன், பரவாயில்ல. பாளையங்கோட்டையில் தங்கிட்டு நாங்குநேரிக்கு போகிறாருங்க. நம்மாழ்வார் பிறந்த பூமி அந்த ஊர். அங்கே போகிறார். அங்கே போய் எல்லார் வீட்லேயும் ஏடு கேட்குறார். ஒவ்வொருத்தராக ஆளாளுக்கு சொன்ன, போன வாரம் வந்துடக்கூடாதா? ஏன் என்னாச்சு? ஆற்றுல விட்டுட்டோம், புத்தகத்தை பாருங்க. அப்புறம் கார்த்திகை அன்னைக்கு போட்டு எரித்தோம். எவன்டா சொன்னது புத்தகத்தை எரிச்சா உனக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு? சாமிநாதையர் எழுதுறாருங்க. ஏட்ட போய் எரிக்கலாமா, அது தண்ணியில் விடலாமா சொல்லிட்டு அப்படி எடுக்கிறாருன்னா இவர் சொல்கிறாரு, நீங்கள் அதை படியெடுத்து வைத்துக் கொண்டுல அதை செய்யணும். பழைய புத்தகத்தை அழிக்கிறதுனா அதை புது புத்தகமாக மாற்றிட்டுல செய்யணும். 3 நாள் ஆச்சுங்க. நாளைக்கு கிளம்பணும். நல்ல நிலவு. வீட்டு திணையில் உட்காந்துருக்கார், அந்த உறவினர் வீட்டு திணையில். அப்போ அவர் கூட இருந்த ஒருத்தர், எங்கள் வீட்டில் தேடி பார்த்தா காணுங்க, எங்கள் மாமனாருக்கு எனக்கு ஆகாது, கொஞ்சம் பிரச்சனை, ஆனால் அவர் வீட்டில் சில ஏடுகள் இருக்குது, அதில் ஒரு வேளை இருக்கலாமோன்னார். இவர் சொன்னார், மாமனார் சண்டையெல்லாம் விட்டுருங்க, தமிழுக்கு ஏதாவது செய்யணும், போய் தேடி பாருங்களேன். சரி, அவர் போயிட்டார். அப்போ பெருமாள் ஊர்வலம் வர்றாருங்க, நில வெளிச்சத்தில். சாமிநாதையர் எந்திரிச்சுன்னு பெருமாளை கும்பிட்றாராம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏடுகளை தேடியிருக்கேன், இது கிடைக்காம போனால் நல்லா இருக்குமா பெருமாளே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப, இது நம்மாழ்வார் பிறந்த பூமியில் இப்படி நடக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்காராம். அதுக்குள்ளே போன ஒரு ஒடியாந்து ஒரு துண்டில் என்னத்தையோ சுற்றிட்டு வந்திருக்காரு. எங்கள் மாமனார் வெளியே போயிருந்தார், இதை போய் எடுத்து ஒடியான்ட்டேன். இதை பாருங்கள், சொத்தை எடுக்கலைங்க,
ஏட்டை எடுத்துட்டு ஓடியாராரு. வந்து கொடுத்த உடனே அவர் கொடுக்கறதுக்குள்ளே பிடுங்கி வாங்கி இப்படி பிரட்டிட்டாருங்க. ஒரு இடத்துல முல்லைப்பாட்டுன்னு போட்டிருக்குங்க. அப்படியே அள்ளி கட்டுறார். அதை கொண்டு போய் பதிப்பிக்கிறார். அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்தார் தெரியுமா? நிலவில் மலர்ந்த முல்லை அப்படின்னு தலைப்பு கொடுக்குறார். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை போய் படிக்கல, படிக்கிற போது நமக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்படுங்க. படிக்கிற பழக்கம் இருந்தால் அந்த படிப்பாளியை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. படிப்பு வரல, அப்படி இல்லை இப்படி இல்லை. சில பேர் புத்தகத்தை வாங்கி வெறுப்போட இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மர்ம கதைகளில் கடைசி பக்கத்தை படிச்சு போடுவாங்க. சில பேர் சப்புன்னு இறுக்கி போடலாம் போல இருக்கும். ட்ராவல் பண்ணணுங்க கூட, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜிம் கார்பெட் என்கின்ற ஒரு மனிதர் புலிகளுடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பாருங்க. அவர் ஒரு ஹண்டர், வேட்டைக்காரர், ஷிகாரி. குமாவூன் புலிகள். அடே அப்பா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட யுவன் சந்திரசேகர் அதை திரும்ப அதை இது பண்ணியிருக்காரு. தீஜாரா என்பவர் அதை மொழிபெயர்த்திருந்தார். எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஆட்கொள்ளி புலிங்க எல்லாரையும் அடித்து கொண்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ இதை சுடணும், அந்த பாத தடத்தை வச்சு தேடி போவாங்க. அந்த கூட வரக்கூடிய மலைஜாதி ஆட்கள் இவற்றை சொல்லுவாங்க, இந்த புலித்தடம் இது அந்த புலியான்னு கேட்பார். இவர் இல்லை, ஏன்னா இது பாதம் பதிஞ்சிருக்கு, இது பெண் புலி, இது செனையா இருக்கு. எப்படி பார்த்தீங்களா? எவ்வளவு விஷயத்த ஒரு படிக்காத மனிதன் அவ்வளவையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவர் அந்த புலியை சுடுற காட்சி இருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக கண்டுபிடிச்சி விடுவாருங்க. அது 16 பேர் 20 பேர் தின்றுருக்கோம். அக்காவை புலி அடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பிள்ளை ஊமையாக போயிருங்க. அதுக்காகத்தான் இவர் அது வேட்டையாட போவார். அப்புறம் அந்த புலியை பார்ப்பார். ஒரு குகை வாசலில் படுத்திருக்கோம். இப்போது கூட என் பகைவனை தூங்கும்போது சுட எனக்கு மனதில்லை, ஒரு கல்லை எடுத்து எறிந்தேன், புலி பாய வந்தபோது நெத்தியில் சுட்டேன். அப்படி முடிக்கிறாருங்க. எப்படி இப்போ சொல்லுவீங்க? இது நான் எத்தனை வயசில் படிச்சு, இது எனக்கு சிலபஸில் இருந்துச்சா? இல்லை. இல்லை, யாரும் என்னை படிக்க சொன்னாங்களா? இல்லை. படிக்க ஆரம்பித்தா கீழே வைக்க முடியாதுங்க. இப்படிலாம் வச்சுக்கிட்டே இருப்பேன். படிக்க 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 நீங்கள் சங்க இலக்கியம் அவங்க சொன்னாங்கல்ல, அந்த சங்க இலக்கியம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை உள்வாங்கணுங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க. அது வேணும். அப்போ ஒரு கேள்வி கேட்ட மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் 3000 பேர் இருக்கிற ஊரில் அந்த 3 சந்து வீதி சந்திக்கிற இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். மூவூரில் முதல்வர் திருஞான சம்பந்தரை பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் சீட்டு கொடுத்து விட்டாருங்க எனக்கு. கூட்டத்திலேருந்து வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள். அவர் நின்றுக்கிட்டு அப்புறம் சொல்கிறேயா, அவர் ஒரு தபால் பை போட்டிருக்காரு, உள்ள புஸ்தகம் வச்சுருக்காரு, கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுருக்காரு. அப்புறம் சொல்கிறேன். இல்லை, இப்போ சொல்லணும். அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணவங்களாம் வந்து என்னன்னு கேட்டாங்க. ஐயா, ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அது என்னன்னு இப்போ சொல்கிறாரு. நான் அப்புறம் சொல்கிறேன். என்னன்னா அப்போ கேட்டதாங்க. அவர் என்ன கேட்டிருந்தார் தெரியுமா? உலகத்து பிள்ளைகள்லாம் பாலுக்கு அழுத போது உமையம்மை திருஞான சம்பந்தருக்கு மட்டும் ஏன் கொடுத்தா பால்? இதுதான் கேள்வி. இது எப்படி சொல்கிறது? நான் எங்கள் சிலபஸில் இல்லைன்னு சாய்ஸில் விட முடியுமா? அவர் போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னாரு. எனக்கு வேலை இருக்குங்க. ஏன் கேட்குறேன்னா, இதுக்கான விடையை நான் முதல்ல சொன்னேன். என்ன? திருஞான சம்பந்தர் எப்போ அழுதாரு அப்படின்னா, அப்பா தண்ணிக்குள்ளே முங்கி குளித்தார், ரொம்ப நேரம் காணும், அவரை காணமேனு அழுத போது திருப்பி அவர் எந்திரிச்சு பார்த்தாரு, பிள்ளை வாயில் பால் இருக்குது. யாரா அவனுக்கு பால் கொடுத்தா? அது பிராமண வீட்டு பிள்ளை. யாரா பால் கொடுத்தா? அந்தன வீட்டு பிள்ளை. யார்கிட்ட வாங்கி குடிச்ச? குச்சி எடுத்து அடிக்க போகிறார். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு பால் கொடுத்தது யாருன்னா, ஒருத்தர் வந்தார், அவர் காதில் தோடு போட்டிருந்தார்,
ஒரு கால வாகனத்தில் வந்தார். கூட ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா பொற்கிணத்தில் பால் எனக்கு கொடுத்துச்சு. நான் குடித்தேன். ஏன்னா நான் முன்பிறவியில் பூக்களால் அர்ச்சனை பண்ணியதன் காரணமாக எனக்கு அந்த தாயார் வந்து பால் கொடுத்தார். தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏத்தாருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே சொல்லி முடிச்ச உடனே அவர்கிட்ட சொன்னேன். திருஞான சம்பந்தர் சொல்றாரு, முன்னை பிறவியில் நான் மலரிட்டு நான் சிவபெருமானையும் எம்பெருமாட்டியும் வணங்கியதால் அவர்கள் எனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிள்ளை பால் கிடைக்காத பிள்ளை எல்லாம் போன ஜென்மத்தில் பூஜை பண்ணியிருக்காது போல் இருக்கு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் போய் பேங்கில் பணம் எடுக்கிறீங்க, செக் எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுக்குறீங்க. உடனே ஒரு 5000 ரூபா கேஷியர் கொடுக்குறாரு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் போய் உள்ளே கையை விட்டு அவருக்கு 5000 ரூபா கொடுத்தீங்கல்ல, எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்க. அவர் அக்கௌண்ட் நம்பர் என்னான்னு கேட்பார். அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, எனக்கு ஏன் கொடுக்கல? முட்டாளே, அவன் போட்டிருந்தாட்டா பணம், அதை எடுக்கிறான். நீ போட்டேன்னா எடுக்கலாம். திருஞான சம்பந்தர் பூ போட்டார், பால் கிடைத்தது. நாம் புண்ணியம் செய்திருந்தால் அப்படியான விடையை அவரே தர்றாரு. இப்போ பாருங்க, கேட்டாள் சரின்ட்டாருங்க. சாதாரணம் இல்லை. கேட்டால் ஒத்து நீ வெளியே வா பார்ப்போம் அப்படி சொல்லலை. இதே மாதிரி ஒன்றும் அமெரிக்காவில் நடந்தது. அதை விருதுநகர் புத்தக திருவிழாவில் பேசியிருக்கேன். யூடியூப்பில் இருக்க, அதை பார்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. அப்போ படிப்பாளி ஓடி 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 தேடி ஏடு தேடி படித்து உட்காந்து சிரித்து படித்து அப்படியே மகிழ்ந்து வாழ்ந்தாதான் அந்த இலக்கியம் காலத்தில் நிற்கும். அதனால் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் படிப்பாளிகள் தான். முடிக்கலை அந்த அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. இருங்க, இப்போத்தான் இடைவேளை விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் முடிக்காது, இன்னும் பண்ண படிப்பாளிகள்னு முடித்தா 2 பேரும் சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் படைப்பாளிகள் என்ன பண்ணுறது? இவங்க விட்டுருவாங்களா? கொஞ்சம் நேரம் சொன்னார்ல, படித்தாத்தான் படைப்பாளி ஆக முடியும். படித்தாத்தான். கண்ணாசனோட எல்லாரும் தான் படித்தாங்க. எல்லாருமா கண்ணாசன் ஆனாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் ஆகலை? ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எல்லாத்துக்கும் தானே பாடம் சொல்லி தரீங்க, ஒருத்தர் மாத்திரம் முதல் மார்க் வாங்குறேன், மற்றவெல்லாம் பெயிலாக போகிறேன், ஏன்? இதுக்கு நான் என்ன சொல்கிறது? நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் மாத்திரம் கப்பு வாங்குறேன், மற்றவெல்லாம் தோற்று போகிறேன், ஏன்னு? என்ன எதிர்கேள்வி கேட்குறீங்க? உண்மை இதான் ஐயா. எவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அவன் படிப்பாயா. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் நான் சொல்லிக் கொடுக்கலன்னா என்ன? ஒவ்வொருத்தன் காதலியாக போய் ஓதிக்கிட்டு இருக்கேன், மொத்தமாக தான் சொல்லிக் கொடுத்தேன். அவன் வாங்குறான். உலகத்தில் அதிகமான புதிய கருவிகளை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி யார் என்று கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன். 1500 கருவிகள். கண்டுபிடிக்கிறது என்ன? இல்லாததை உருவாக்கணும். டிஸ்கவரி என்பது வேறு, இன்வென்ஷன் என்பது வேறு. ஒரு வாத்தியார் கேட்டார், சைக்கிளை கண்டுபிடித்தது யார்? சுப்பையா அப்படின்னு இருக்கான். சுப்பையாவா? ஆமாம், என் காணா போன சைக்கிளை அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாருங்க. அதுக்கு பேர் கண்டுபிடிப்பா? தாமஸ் ஆல்வா எடிசனை கேட்குறாங்க, 1500 கருவிகளை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் சொன்னார், நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லாதீங்க, கண்டுபிடிக்கணும்னு நினைப்பேன். ஏற்கனவே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த செய்தி என்னை நோக்கி வரும், அதனால் கண்டுபிடித்தேன். சில சமயம் பேசிகிட்டு இருக்கப்ப சிக்னல் கிடைக்கலன்ட்டு அப்படியே போகும்ல ஃபோனில். ஒருத்தர் சிக்னல் கிடைக்கலன்னு அப்படியே போய் டவர்லேயே ஏறி பேசியிருக்கான். டவர் கிடைக்கலன்னு டவர்லேயே ஏறிட்டான். உள்வாங்கக்கூடிய தன்மை உள்ளவன் தாங்க படைப்பாளி ஆகும். எல்லாருமா படைப்பாளி ஆக முடியும்? ஏன் கம்பனை போல் வள்ளுவனை போல் 30 கோடி முகமுடையால் என்னின் மைம்புறம் ஒன்றுடையால் பாடினவர் 30 கோடி கவிஞர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள். ஏன் எழுதலை? 3 பேர் தான் சொன்னார்.
அந்த 3 பேரும் யார்? இரவா புகழுடைய கவிஞர்கள். அவங்க சாதாரணமாக கிடைப்பாங்களா? படைப்பாளி யார்? எல்லாராலையும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். பெரிய புராணத்தை படைத்து தந்த சேக்கிழார் அதுக்கு மூல நூலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதின திருத்தொண்டர் தொகையிலேருந்து எடுக்கிறாருங்க. எப்படி வால்மீகிலேருந்து கம்பன் எடுத்தானோ அதுபோல் அப்படி எடுத்து உலகலாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்னு அவர் பாடுறாருன்னா, பாடி எழுதுறாருன்னா, அவர் மந்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயும் போக வேண்டியதில்லை, நல்லா இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சாதாரண கதைகளை கேட்டுட்டு மன்னன் பொழுது போக்குறான்னு தெரிஞ்சு அவக்கதை கேட்காட்டி சிவக்கதை கேளுங்கள் என்று சொல்ல, சிவக்கதையை யார் சொல்லுவா, எழுதி கொடுக்குறீங்களான்னு கேட்ட உடனே ஆட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாருங்க. கண்ணப்ப நாயனார் வேட்டுவக்குடியை சேர்ந்தவர். அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ பெரியவன் படிங்க, அப்படியே இப்போ இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த வேட்டுவக்குடி எதில் வீடு இருக்குது? வாசலில் அகத்திக்கீரையை கயரில் தலகலாக கட்டி தொங்க விட்டுருக்காங்களாம். ஆடு 2 காலை தூக்கிட்டு அதை திங்கிதான். இது எழுதப்பட்ட காலம் 12ஆம் நூற்றாண்டு. இன்றைக்கி 900 வருஷத்துக்கு முதல்ல. இன்றைக்கி ஆட்டுக்குட்டி இருக்குது, இன்றைக்கி அகத்திக்கீரை இருக்குது, இன்றைக்கி அந்த மண்குடிசை இருக்குன்னு சொன்னால் இதை போய் பார்த்துட்டு வந்து எழுதலைன்னா எழுத முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன வேணும்? இது கள ஆய்வு வேணும். அதை இவர் உள்வாங்கிறாரு. அதே போல் யானைகளை அடக்கக்கூடிய ஆற்றல் இசைக்கு உண்டுங்கிற விஷயத்த பெருங்கதை என்ற ஒரு நூல், உதயணன் காவியம்னு அதுக்கு பேர். அவன் அதை வாசித்து மத யானையை அடக்கிறாங்க. சிவக சிந்தாமணியில் யாழ் வாசித்து அத்தனை பேரையும் மயக்கிறான். யார்? சீவகன். அவன் யாழ் வாசிக்க வர்றப்ப அவனை தோக்கடிக்கிறதுக்காக பல்வேறு வகையான வீணைகளை கொடுக்குறாங்க. யாழ்னா பயந்துடாதீங்க, வீணை தான். அதுக்கு இன்னொரு பேர் யாழ். மகர யாழ், பேர் யாழ், சிறுபாராட்டு படை, பெருமாள் யாழ் தான் எல்லாம். அவன் என்ன பண்ணுறான்? 10 வீணை கொண்டு வைக்கிறாங்க. அந்த வீணையில் அப்படின்றான், டிங், இது வேண்டாம். இந்த மரம் தண்ணிக்குள்ளே இருந்த மரம், சுதி சேராது. இந்த மரம் காட்டு தீயில வெந்த மரம், சுதி சேராது. அப்படியே சொல்லி 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 எடுக்கிறாங்க. எடுத்து கடைசியாக ஒன்று எடுத்து அதை அப்படிங்கிறா. அதிலிருந்து என்ன செய்யுது? நாதம் கிளம்புது. இது எழுதணும்னா இந்த அறிவு இருந்தால் தானே எழுத முடியும். சொல்லுங்க பார்ப்போம். தில்லானா மோகனாம்பால்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதாசிரியர் யார்? நம்ம கொத்தமங்கல சுப்பு. என்ன சங்கீத ஞானம்ங்கிறீங்க. அதை படிக்கிறப்ப தாங்க நான் வருத்தப்பட்டேன், நமக்கு ஏன் சங்கீதம் தெரியாமல் போச்சு. அடே அப்பா, வர்ணனை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருடைய அந்த எழுத்தாற்றல் இன்னும் தெரிஞ்சுக்குங்க. அவர் ஒரு மிகச்சிறந்த வில்லுப்பாட்டுக்காரர். யார்? கொத்தமங்கல சுப்பு. காந்தி மகான் கதையை வில்லுப்பாட்டில் பாடுவாருங்க. அதுக்கு முதல்ல அவர் கதை புஸ்தகமாக எழுதியிருக்காரு. காந்தி மகான் கதையை புத்தகமாக எழுதியிருக்காரு. விற்கவே இல்லை. இத்தனைக்கும் காந்தி கதை ஆம்புட்டு புத்தகத்தையும் அடித்து வீட்டில் வச்சுருக்காரு. அப்புறம் வில்லுப்பாட்டு பாட வந்துட்டார். வில்லுப்பாட்டில் அந்த காந்தியை சுடுற இடம் வந்தப்ப அப்படியே அழுவார். அவங்க ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பிரார்த்தனை கூட்டத்துக்கு காந்தி கிளம்புகிற போதுன்னு சொல்கிறப்ப மாலை மாலையாக கண்ணீர் வருமா. யாருக்கு? கொத்தமங்கலம் சுப்புக்கு. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தன் அவர்கிட்ட வந்து கேட்டுவிட்டான், அந்த இடம் வர்றப்ப மாத்திரம் எப்படி அழுகிறீங்க? அந்த விற்காத புஸ்தத்தெல்லாம் நினச்சி பார்ப்பேன், என்னை அறியாமல் அழுக வந்துடும். யோசிச்சு பாருங்க. எழுதுறது பெருசு இல்லைங்க, அதை எழுதி கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன பாடுபட வேண்டும். நம்ம ஊரில் எந்த எழுத்தாளன் கார் வச்சுருக்காரு, வீடு வச்சுருக்காரு. ஹாரி பாட்டர் என்ற ஒரு நாவல், சிறு குழந்தைகளுக்கான கதை. அதை எழுதின ஜேகே ரவுலிங்கிற ஒரு பெண்மணி பிரிட்டிஷ் அரசினுடைய மாளிகையை வாங்கிட்டாங்க. நான் போய் பார்த்து வந்தேன். இது எழுதி 8 பாகம், வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் விக்ரமாதித்தன் கதை தான்.
அதாவது மனுஷன் கிளியாவன், கிளி மனுஷனாகும், பூதம் வரும். இதெல்லாம் நம்ம சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஹாரி பாத்தில் சொன்னால் அட்டே என்ன அறிவு. அதனால தான் மேடைகளில் பேசுகிறப்ப வெறும் மேல்நாட்டு பேராக சொல்லணும். என்றார் ஜான் ரிஸ்கின், என்றார் பீட்டர் ஹெயின், என்றார் முனியாண்டின்னு சொல்லுங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க. போங்க முனியாண்டி கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்றாங்க நம்ம ஆளுங்க. அப்போ பாருங்க, மேல்நாட்டு இலக்கியங்கள் மட்டும் இல்லைங்க, எந்த இலக்கியமாக இருந்தாலும் அந்த படைப்பாளி அதை தெரிந்து கொள்வதற்காக அவன் எத்தனை பாடுபடுறான் நினச்சி பாருங்க. அதை ஒன்னொன்னும் உருவாக்குவதற்காக அவன் எடுத்துக்கொள்கிற முயற்சி, இதைத்தான் அவர் சொன்னார், வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறான். அவன் வாழ்க்கை முழுவதும் தேடுறான். 100 புஸ்தகம் எழுதினவங்களை பார்த்துருக்கேன், 500 புஸ்தகம் எழுதினவனை பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட ராஜேஷ்குமார் என்ற ஒரு எழுத்தாளர் கோயம்புத்தூரில் இருக்காருங்க. 500க்கும் மேற்பட்ட நாவல்களை எழுதியிருக்கார். அவர் ஒரு பக்கம், ஒரே ஒரு புத்தகம் திருவள்ளுவர் இன்னைக்கு நிற்கிறார். ஒரே ஒரு பாட்டு, இவராது புத்தகம், ஒரு பாட்டு ஒரு ஆள் எழுதினார். அது என்ன தெரியுமா? மதுரைக்கு போயிருந்தார் ஒரு புலவர், பாண்டிய மன்னனை பார்த்துட்டு ஒன்று 3 நாளாக அலைகிறார். அப்படி போய் பார்க்க முடியுமா? அது தூங்கா நகரம் தான். தெருவில் படுத்து கிடக்கிறார். நாரைகள் மேலே பறந்து போகுது. பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என் நாரைகளே, நீங்கள் கன்னியாகுமரியில் குளிச்சுட்டு இந்த பக்கம் போகிறது மாதிரி தெரியுது. போகிற வழியில் எங்கள் ஊர் இருக்கும். எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ. மழை பெஞ்சு கூரை தண்ணி செவத்தில் விழுந்து வீடு இடிஞ்சு கிடக்கும்ல, தட் இஸ் மை ஹவுஸ். அதுதான் எங்கள் வீடு. அங்கே என் மனைவி பள்ளி சொல்லும் பலனை கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம சொல்கிற மூட நம்பிக்கை அப்படி இப்படிங்கணும். ஏங்க இன்றைக்கி நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்குது, அவர் எங்கே போனார் வந்தாருன்னு கேட்டுப்படுறோம். போன மனுஷன் வருவானா இல்லையான்னு நினச்சி பார்க்குறப்ப பள்ளியினுடைய ஓசையை வச்சு வந்துடுவார் போல் இருக்குன்னு நினைக்கத்தக்கது இருக்கு இல்லையா? அப்படி உட்கார்ந்துருப்பா என் மனைவி. அங்கே போய் உங்கள் வீட்டுக்காரனை பார்த்தேன், அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் அப்படியே குளிரில் நடுங்கி கையை கொண்டு இப்படி உடம்பு பற்றிக்கிட்டு காலை இப்படி கட்டிக்கிட்டு பாம்பு பெட்டிக்குள்ளே இருக்க மாதிரி அவன் இருக்காங்கிறத நீ போய் சொல்லுவியான்னு கேட்குறாங்க. நாராய் நாராய் செங்கால் நாராய். செங்கால் நாரைங்கிறது நம்ம ஊர் பறவை இல்லையாமுங்க, இப்போ எழுதியிருக்காங்க. அது வலசை வந்த பறவையாம். வலசைன்னா என்ன? வெளியிலேருந்து வந்த பறவையாம். அதான் வைரமுத்து எழுதுவார். அதை சில பேர் சுட்டு தின்னு திரிவாயினா, இது ரொம்ப ருசியாக இருக்கும், அது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். கடலை தாண்டிய உனக்கு கம்மாயை தாண்ட முடியவில்லையே அப்படிம்பார். ஏன்னா நம்மளுக்கு கம்மாயில் தான் சுடுத்துமாங்க. செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் சாதாரணமாக முடியாதுங்க. பனங்கிழங்கு பார்த்துருக்கீங்களா? தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தெற்கதான் இருக்கும். பனங்கிழங்கு திங்க தெரியணும். முதல்ல எப்படி திங்கன்னு தெரியுமா? சொல்லித்தரேன். பனங்கிழங்கு வாங்கி அவிச்சிட்டு அது தோலை உரிச்சிட்டு பின்பக்கத்திலேருந்து இப்படி பிரிக்கணும். அது கூர்மையான பகுதி இருக்குல்ல, பின்பக்கத்திலேருந்து பிரிக்கணும். நடுவில் ஒரு நரம்பு வரும், அதை எடுத்து போட்டுடும். ஏன்னா அதை திங்கக்கூடாது. சில பேர் திங்கக்கூடாது தின்றுவாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்கான், அவனுக்கு முக்கடியும் வச்சுருக்காங்க, மா பழா வாழை. அது என்னன்னு அவனுக்கு தெரில, இது எப்படி திங்கிறதுன்னு தெரில. நம்மால் பக்கத்தில் உட்காந்தான் ஒருத்தன், இது எப்படி திங்கிறதுன்னு கேட்டான். நம்மால் பார்த்தான், உன்னை பழி வாங்கியது தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை எடுத்து உரித்தான், தோலை பிரித்தான், பழத்தை வாயில் போட்டான், தோலை வெளியே போட்டான். இதே மாதிரி 3 தின்னு அப்படின்ட்டான். அவன் வெள்ளைக்காரனுக்கு என்னன்னு தெரியாமல் பலாச்சோலையை எடுத்திருக்கான், உரிச்சான், கொட்டையை வாயில் போட்டான், சொல்லிய விலை போட்டு மெல்றான் மென்னுக்கிட்டே இருக்கான். இதை போய் அவன்டா முக்கடின்னு பேர் வச்சான். குதிரைக்கு குர்றம்னா ஆணைக்கு அறம்னு அர்த்தம். பனங்கிழங்கு அப்படின்னு வச்சு எடுத்து அது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு போல பழம்படு படையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய். நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுற்றம், ஊர் பேர், எம்மூர் சத்திமுற்றத்து வாவியில் தங்கி
நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடுபார்த்திருக்கும் இம்மனைவியை பார்த்து எங்கோன் மாறன் வழுதி கூடலில், வழுதினா பாண்டிய மன்னன், செம்பியன்னா சோழ மன்னன், எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலதுலி பேழையில் இருக்கும் பார்ம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டதும் என்று சொல்வாயாக ஒரு பாட்டு சொன்னாங்க. இத நகர்வலம் வந்த பாண்டியன் கேட்டான். அவனும் படித்தவன். மறுநாள் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புனான்னு சொன்னா, இந்த ஒரு பாட்டு அந்த புலவனுடைய அவன் என்றைக்குமே சாவானா சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு மரணம் இல்லைங்க. அப்போ அவர்கள் இதை உருவாக்குவதற்கு எத்தனை பாடுபட்டுக்கணும். அவன் பசிதானே இதை எழுத வச்சது, அவன் குளிர்தானே அதை எழுத வச்சது. குளிர் நடுங்கி பசியில் படுத்து திரும்ப போய் சேருமா சேரமாட்டோமான்னு நினச்சி சில கதைகள் நம்மளை அப்படி கலங்க வைக்குங்க. எல்லைப்புறத்துலேருந்து ஒரு வீரன் ஊருக்கு லீவுக்கு வர்றாங்க. வேகமாக வர்றான். ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கல. ரயில் பெட்டி நிற்காமல் போய் வந்து நின்றுட்டு கிளம்புது. எல்லா பெட்டி கதவு அடைச்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு பெட்டியாக தட்டுறான். கதவு திறங்க, கதவு திறங்க, பெட்டி கிளம்பிடுச்சு, கதவு திறங்க. கடைசியில் ஒரு இதில் பிடிச்சி தொங்கிட்டான். தொங்கி கதவு திறங்க, யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இடிச்சு டமார் இது பண்ணி அப்புறம் யாரோ ஒருத்தர் திறந்துட்டான். உள்ளே போனோடனே, ஏண்டா மனுஷங்களாடா, உங்களுக்காக தானடா நான் நாட்டு எல்லையில் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த ரயில் பெட்டிக்குள்ள இடம் பெற மாட்டேங்கிறீங்களாடா, இந்த நாட்டின் எல்லையை பிறர் பிடிக்கக்கூடாது என்று எனக்கு நினைக்கிற எனக்கு உள்ளே வரக்கூட நீங்கள் வாய்ப்பு தர மாட்டீங்கன்னா எப்படிதான் இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த கதையை படித்தா நம்மளால் என்ன செய்வோம்? இன்னொரு தடவை யாராவது கதை விட்டுருமா? ஒரு நிமிஷம் நம்மளை மாற்றி காட்டுங்க. இந்த படைப்பாளி படைக்கணும்னா ஒரு அனுபவம் வேணும். மினி சக்கரவர்த்தி இந்த கதையை சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்போ நமக்கு தெரிஞ்சு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பிடுங்கி நட்டி சமுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் விவசாயத்தை சொல்கிறாருங்க. படைப்பாளி விறகு தேடி அடுப்பு மூட்டுறான். படைப்பாளி அடுப்பு மூட்டி பானை வைக்கிறான். படைப்பாளி அதில் தண்ணி ஊற்றுறான். படைப்பாளி நெல் வாங்கி குத்தி அரிசி எடுக்கிறான். படைப்பாளி அதை சோறாக்குறான் அல்லது பொங்கல் வைக்கிறான். படைப்பாளி ஒரு இலையை போட்டு உங்களுக்கு பரிமாறுறான். திங்கிற நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் குறையா போட்டுக்கலாம். ஒரு தொன்னையில் கொடுத்துருந்தா தின்னுக்கிட்டே வீடு வரைக்கும் போவேன். இதை நீங்கள் சொல்லலாங்க. ஆனால் அதை அவன் உருவாக்குவதற்கு அவன் பட்ட பாடு இருக்கிறது அல்லவா, அந்த பாடுதான் திருவள்ளுவர் ஒருவரான்னு இன்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டுங்க. எதை கேட்டாலும் அந்த மனுஷன் சொல்கிறானுங்க. எங்கேருந்து சொல்கிறான்? காமத்துப்பாலும் எழுதுகிறாரு, அரசியலும் எழுதுகிறாரு, ஒற்றாடலும் எழுதுகிறாரு. அரசன் ஒற்றன் சொல்கிற ஒரு விஷயத்த, அதாவது அந்த சீக்ரெட் ஏஜென்ட் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்டுக்கிடுவானா, இது உண்மையாங்கிறத இன்னும் 2 பேர்த்த கேட்பானா, அந்த 2 பேர் சொல்கிறது உண்மையான இன்னும் 2 பேர்த்த கேட்பானா. ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி கோளல் என்ன செய்வீங்க? திருவள்ளூர் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி எழுதினார் திருக்குறள தெரியாது. இந்த அறிவை படைக்கக்கூடிய ஆற்றல் ஷேக்ஸ்பியரை சொல்கிறாரு. யார்? இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சில் சொன்னார், இங்கிலாந்தையே விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்போம், ஷேக்ஸ்பியரை விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு படைப்பாளி வேணும். நான் லண்டன் போயிருந்தப்ப அவர் ஊருக்கு போனேங்க, ஷேக்ஸ்பியர் ஊருக்கு போனேன். அவருடைய பிறந்தநாளுக்கு என்ன செய்வாங்களாம், அவர் நாடகத்தில் வர்ற அத்தனை பாத்திரமாகவும் வேடம் போட்டு வருவாங்களாம். எனக்கு கூட ஒரு ஆசை, நம்ம ஊர் இலக்கியங்களை எல்லாம் இப்படி படிச்சுட்டு அது மாதிரி வேடம் போட்டுட்டு அந்த அன்னைக்கு அந்த பிறந்தநாள் அன்னைக்கு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். படைப்பாளி வாழ்ந்து கொண்டே இருப்பான். எனவே அவன் தந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். தருகின்றவன்தான் இலக்கியத்தை படைத்து நமக்கு கொடுக்கின்றான். அந்த படைக்கின்ற இறைவன் இல்லை என்று சொன்னால் அவன் பெற்று தந்தால் நீங்கள் பேர் வைப்பீங்க, அது வேற விஷயம். பெற்று தர வேண்டியவன் அவன்தான். எனவே இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம்
படைப்பாளிகளே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை பாராட்டி வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.